ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 6 நீ நான் காதல் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க இவங்க எல்லாருமே பரிகாரம் செய்றதுக்காக சுந்தரி அந்த சட்டிய வாங்க சொல்றாங்க. சுந்தரி என்ன பண்றாங்கன்னா, அப்படியே தலை சுத்தி மயக்கம் வர மாரி ஆக்ட் பண்றாங்க. அப்புறமா தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அனு, அபி அவங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க. இப்போ உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பாவம் விட்டுருங்கன்னோனே, இல்ல இந்த மாரி நேர்த்திக்கடன் பரிகாரம் பண்ணாம போக முடியாதுல்ல. இப்ப என்ன பண்றதுன்னோனே, ராகுவ் சும்மா இல்லாம நீ தான் பெரிய தியாகியாச்சே இந்த வீட்ல எல்லாருக்காண்டியும் நீ எல்லாம் செய்வியா அப்படின்னு மனசுக்குள்ளயே நெனச்சுட்டு, அதான் இவளே இப்ப நம்ம வீட்ல தானே இருக்கா. இந்த பரிகாரத்த இவ செய்வா அப்படி சொல்லிட்டு அபிய கை காட்டி விட்டுறாரு. அப்புறமா எல்லாரும் அப்படியே ஷாக் ஆயி நிக்கிறாங்க. அப்ப அபியும் சரி நானே பண்றேன்னு சொல்லி, இப்ப அபி தான் அந்த பூக்குழி இறங்குறாங்க. அப்புறம் இங்க வீட்டுக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. இப்ப வீட்ல உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி கப்புள்ஸா ஃபேஷன் டிசைனருக்கு ஒரு ஃபங்ஷன் நடக்குது. அதுக்கு நீங்க எல்லாரும் வந்தா நல்லா இருக்கும்னோனே, அப்ப ராகவும் என்ன சொல்றாருன்னா, சரின்னு பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, ஆமா இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சோனே ஒரு ரிசப்ஷன் வைக்கணும்னு நெனச்சேன். அது வைக்க முடியல. இது நல்ல வாய்ப்பா இருக்குன்னோனே, சரின்னு சொல்லிட்டு போனோனே, இப்ப ஆகாஷ் என்ன கேட்கிறாருன்னா, எப்படி பாட்டி நீங்க இப்படி யோசிக்கிறீங்கன்னா, போன சண்டே என்னடான்னா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போனோம். இந்த சண்டே என்னடான்னா ஃபங்ஷன் போக போறோம். ஒரே ஜாலி தானோனே, இப்ப ராகவ் என்ன சொல்றாருன்னா, எனக்கு மும்பைக்கு போணும் அப்படிங்கிற மாரி பேசுறாரு. உடனே எல்லாரும் அதெல்லாம் முடியாது. நீ எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் ராகவ் சொல்றாரு இந்த மாரி, ஒரு ஆட் ஷூட்டுக்காக லாவண்யாவ கூட்டிட்டு நான் இங்க போணும், மும்பை போணும் அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி, அஞ்சலி அவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, "இல்லடா அவள கூட்டிட்டு நீ போக வேணாம். போன வாட்டி இவ தானே ஆட் ஷூட்ல நடிச்சா. பேசாம இவளே வச்சு நீ இது பண்ணு. இல்லாட்டி நீ போக வேண்டாம். ஆட் ஷூட் தானே அவங்களே பார்த்துக்குவாங்கன்னு" சொன்னா, ராகவ் கேட்க மாட்டேங்கிறாரு. "இல்ல நான் போயே தீரணும். நான் லாவண்யாவுக்கு இது வாக்கு குடுத்துட்டேன். அதனால நான் போயே தீருவேன்னு" சொல்லிட்டு ராகவ் எந்திரிச்சு போயிடுறாரு சாப்பிட்டுட்டு இருந்தவரு. அப்புறமா பாட்டியும் போயிடுறாங்க. இப்ப அபி ராகவ திட்டுறாங்க இந்த மாரி. நீங்க எப்படி பாட்டிக்கிட்ட இந்த மாரி பேசிட்டு வரலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இங்க என்ன ஆகுதுன்னா, சுந்தரியும், கிருஷ்ணாவும் சேர்ந்து இவங்க எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை ஃபங்ஷன் போணும்னு சொல்லி பிளான் பண்றாங்கல்ல. அங்க வச்சு எப்படின்னாச்சும் ராகவையும், அபியையும் மொத்தமா பிரிச்சு விட்டுறணும் அப்படிங்கிற மாரி பிளான் பண்றாங்க. அப்புறமா தான் ராகவ் மும்பை போற விஷயத்த சொல்றாரு. இப்ப அபி ராகவ் கிட்ட கேட்கறாங்க. "அது எப்படி நீங்க பாட்டிக்கிட்ட அப்படி பேசிட்டு வருவீங்க? நானும் இந்த வீட்ல தானே இருக்கிறேன். இங்க பாருங்க ஜெயிலர், இந்த விஷயத்துல கைதி சொல்றத ஜெயிலர் கேட்டு தான் ஆகணும்னோனே." அவரு சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. "என்ன ராக்கி பாய் உடனே ஓகே சொல்லிட்டீங்கன்னோனே, நீ இவ்வளவு இதா பேசுறல்ல, நான் சொல்றத கேளுன்னு" சொல்லிட்டு, இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, "நான் கூட பாட்டி சொன்னத வச்சு போணுமா வேணாமான்னு ஒரு வாட்டி ரீகன்சிடர் பண்ணலாம்னு நெனச்சேன். ஆனா இப்ப முடிவே பண்ணிட்டேன். நான் கண்டிப்பா போக தான் போறேன். லாவண்யா வச்சு ஆட் ஷூட் பண்ண தான் போறேன்னோனே, ஏன் போன வாட்டி நீங்க ஆட் ஷூட் பண்ணும்போது மட்டும் லாவண்யா அங்க தானே இருந்தா. அவள வச்சு பண்ணாம இப்ப அப்ப மட்டும் ஏன் என்ன வச்சு இது பண்ணீங்கன்னோனே, இல்ல அப்ப அங்க இருந்தவங்க என்ன ட்ரிகர் பண்ணி விட்டாங்க. அப்பவே அவளுக்கு மாடர்னா இருக்கணும்னு சொல்லி ஆசை இருந்துச்சு போல. என்கிட்ட கேட்டா நான் ஓகே சொல்லிட்டேன் அவ்வளோதான்னோனே, அபி என்ன சொன்னாங்கன்னா, இல்ல நீங்க அவங்கள வச்சு ஆட் ஷூட் எடுக்கவே கூடாதுன்னோனே, நீ சொல்றது என்ன நான் கேட்கிறதுன்னோனே, அப்ப என் கண்ண பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னோனே, 2 பேருமா அப்படியே கொஞ்ச நேரமா அவங்க 2 பேரும் ஐ கான்டாக்ட் செம்மையா இருக்குது. 2 பேரும் கண்ண பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்போ உடனே ராகவ் என்ன சொல்றாருன்னா, சேலஞ்ச் அக்செப்டட்ன்னோனே, இப்ப என்ன செய்ய போறேன்னோனே, இப்ப அபி என்ன கேட்கறாங்கன்னா, என்னை மீறி நீங்க எப்படி போறீங்கன்னு பார்க்கலாம். நான் ஜெயிச்ச பிறகு என்ன செய்யணும்னு சொல்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வேகமா போய் படுத்துக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, கிருஷ்ணா இவங்க 2 பேரும் பேசினது எல்லாத்தையுமே ஜன்னல் வழியா பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்போ உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, "இந்த விஷயத்துல நீ தோத்து தான் போக போற அபி. அவன் அங்க போயிட்டு வரும்போது சீனே இங்க மாறி இருக்கும். அதுக்கப்புறம் பாரு நீ எப்பவுமே எனக்கு தான்" அப்படிங்கிற மாரி அவர் அங்க நின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.